Good morning student, welcome to All Pass Academy. 10ஆம் வகுப்புல important sums பார்த்துட்டு இருக்கோம். அத பேஸ் பண்ணி என்ன கொடுத்திருக்காங்க அப்படினாக்கா example 2.22 find the first 5 terms of the following series. So A1 வந்து 1 கொடுத்திருக்காங்க, A2 வந்து 1 கொடுத்திருக்காங்க. Find the 5 terms இல்லையா? So 1 2 கொடுத்திருக்காங்க, 3 4 5 நம்ம கண்டுபிடிக்கணும். So இப்போ A3 கண்டுபிடிச்சலாமா? A3 நம்போது n க்கு இடத்துல 3 கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்னா n எங்கெல்லாம் இருக்கோ அங்க 3 கொடுக்கணும். சோ a n க்கு பதிலா 3 minus 1 divided by n க்கு பதில் a 3 minus 2 plus 3. சோ இதல இருந்து செப்பரேஷன் பண்ணுங்க. இங்க 3 இருக்கு, இங்க 1 இருக்கு. இதல இருந்து செப்பரேஷன் பண்ணாக்கா a2. இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. இதல இருந்து செப்பரேஷன் பண்ணா a1 plus 3. ஓகேவா? சோ இங்க பாருங்க A2 க்கு வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 1, A1 க்கு வேல்யூ 1 தான் கொடுத்திருக்காங்க plus 3. சோ இது 1 by இது ரெண்டு பிளஸ் இல்லையா ஆட் பண்ணாக்கா 4. இது எதோட வேல்யூ A3 உடைய வேல்யூ 1 by 4. அடுத்தது A4 கண்டுபிடிக்கணும். A4 னும்போது n க்கு இடத்துல 4 கொடுக்கணும். A4 minus 1 divided by A4 minus 2 plus 3. இதல இருந்து செப்பரேஷன் பண்ணோம்னா a3 ஆயிடும். a3 divided by இதல இருந்து 4 ல இருந்து 2 போச்சுனா a2 plus 3. a3 க்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1/4 divided by a2 ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 1 plus 3. சோ இங்க பாருங்க 1/4 divided by 4 வரும். இது எப்படி எழுதலாம்னா இது தலைகீழ எழுதனா இது கீழ 1 இருக்குன்னு அர்த்தம். எதுமே இல்லனா 1 இருக்குன்னு அர்த்தம். இது ரெசிப்ரோக்கல் எழுதனா இந்த 1/4 அப்படியே வெச்சீங்க. இது ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 1/4 ன்னு வரும். சோ 1 1s are 1 divided by 4 4s are 16. இது எதோட வேல்யூ a4 உடைய வேல்யூ 1/16. அடுத்து a5 கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும் a5 என்னக்கா பதிலு 5 கொடுக்கிறோம். a அப்படியே வச்சுங்க. n ஓட வேல்யூ 5 minus 1 divided by a5 minus 2 plus 3. ஓகே இது புரியுதா? இங்க பாருங்க a n க்கு இடத்துல 5 கொடுக்கிறோம். இந்த minus 1 அப்படியே வச்சுக்கிறோம். a n க்கு பதிலா 5 இங்க இருக்கிற minus 2 அப்படியே வச்சுக்கிறோம் plus 3. ஓகேவா? சோ இங்க பாருங்க 5 ல 1 போச்சுனா ரிமைண்டர் a4. 5 ல 2 போச்சுனா 3 plus 3 4 a4 உடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா 1/16 divided by a3 உடைய வேல்யூ 1/4. so 1/4 plus 3. so இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். இது என்ன பண்ணோம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். so 1/16 அப்படியே வச்சுங்க. இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா 1 4 3 சார் 12 12 plus 1 ஆட் பண்ணா 13 divided by 4. இது ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா 1/16 into இங்க என்ன பண்ணோம் இது ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 1 வந்து மேல போயிடுச்சு இல்லையா? சோ அதே மாதிரி இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுனாக்கா 4/13 வரும். 4 1s are 4 4 4s are 16. சோ இப்போ பாருங்க நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணா 1 1s are 1 4 உம் 13 உம் மல்டிப்ளை பண்றோம். 4 3s are 12 க்கு 2 ரிமைண்டர் 1 4 1s are 4 4 plus 1 5. so a5 ஓட வேல்யூ 1/52. ஓகேங்களா? ஓகே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ல கேட்கலாம் இல்ல 2 மார்க்ல கேட்கலாம். 2 மார்க்ல கேட்டானா ஃபர்ஸ்ட் 3 டேர்ம் கண்டுபிடி சொல்லிருப்பாங்க. 5 மார்க்ல கேட்டா 5 டேர்ம்ஸ் கண்டுபிடி சொல்லிருப்பாங்க. ஓகே இதெல்லாம் படிச்சிருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.